எதே போலீஸ கண்டா உங்களுக்கு பயம்னு நான் கேள்விப்பட்டேன். என்னி போலீஸ கண்டா மட்டும் பயம் இல்ல, யார் காக்கி சட்டை போட்டிருந்தாலும் அவ்வளவுதான் எங்க அம்மா பயந்து செத்துருவா. ஆமா மர்மல, நான் எது கண்டும் பயப்பட மாட்டேன், ஆனா போலீஸ கண்டா மட்டும் கொஞ்சம் பயப்படுவேன். ஹலோ சொல்லுங்க. எனது பக்கத்து வீட்டு ஆளை பத்தியா? எனக்கு தெரியாத. உங்களுக்கு தெரியணும்னா என் மாமியா கிளவிட்டு கொடுக்கேன், அவங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும். ரொம்ப வருஷம் அங்க தானே இருக்காங்க. யார் மர்மல போன்ல யாருன்னு கடைசியில சொல்லுங்க. முதல்ல அவங்க கேட்க கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. யாரையோ பத்தி கேட்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, யார பத்தி தெரியணும்? ஆமா பக்கத்து வீட்டு பாமாவை பத்தியா? அவளை பத்தி என்ன எதுக்கு விசாரிக்க? அவளுக்கு எனக்கு பயங்கர சண்டை. ஆமா கைகளை போயிட்டு என்னது அவ என்ன அடிப்பாளா? அவ அடிக்க வரைக்கும் நான் பாத்துட்டே இருப்பேன், அவ கையை ஒடிச்சது நான் தான். இது சும்மா இருக்க யாரா இருந்தாலும் போன் பட்டு நம்ம தைரியமான ஆளு, நம்மள மிஞ்சது யாரும் இல்ல அப்படின்னு காணிக்கணும் பாத்துக்கா. சும்மா பையன் பூச்சலி மாதிரி இருக்க கூடாது, போன்ல தைரியமா பேசணும். நீ பாமாக்கவ அடிச்சியா? இல்லடி சும்மா அப்பதான் என்ன பெரிய ஆளு நினைப்பவோ, 2-3 ஆளை அடிச்சேன் பிடிச்சேன் கடிச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன பெரிய ரவுடி ராக்கமா நினைப்பாங்கல்ல, எனக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்கு சும்மா புருடா விட்டேன் சும்மா. ஆமா அது இருக்கட்டும், இந்த விவரத்தெல்லாம் கேட்கல. நீங்க யாரு? மாமியா கிளவி, அது போலீஸ். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.